வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருக்களாத்து பையன். ஒட்டத்திணையில சாஞ்சுக்கிட்டு தலைக்கு மேலே 2 கைகளையும் பெடரையில் வச்சுக்கிட்டு அம்மாவோட புலம்பலை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான் அந்த பையன். சில சமயங்களில் பெருமூச்சு விடுவா, பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே அம்மா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் அவனும் பெரிய திண்ணையில் ஏறி படுத்துப்பான். அம்மாவை நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். சில சமயம் தாங்க முடியாத வயிற்று வலியால் துடிப்பா. அவன் ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு அவளுக்கு வெந்நீர் வச்சு ஒத்தரத்துக்கு கொடுப்பான். அவள் கை பொறுக்காத சூட்டோட அந்த வெந்நீர் செம்பை வயிற்றுல வச்சு உருட்டிக்கிட்டே என்னை அழைச்சிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு அப்பாவை நினச்சிக்கிட்டு அழுவா. எப்பவுமா அப்படி இதே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு நிலாவை காட்டி அவ சொன்ன கதைகள்லாம் எத்தனை எவ்வளோ அழகா அம்மா பாடுவா. தெளிவாக அபிராமி அந்தாதி 100 பாடலையும் ஒரே மூச்சில் பாடுவா. அம்மா தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக தூங்குவான். அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு வெங்கல பானையில் சோற்றோடு ஓடி போய் பிள்ளையார் கோயிலை திறந்து அவருக்கு 2 குடம் கிணற்று நீரை வச்சு அபிஷேகமும் செய்வான். பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்கு. ஆனாலும் கிணற்று நீர் தான் விசேஷம் அப்படின்னு அவனோட அப்பா சொல்லியிருக்காரு. நைவேத்தியம் செஞ்சு பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா வெங்கல பானையில் உள்ள பிரசாதத்தோட வீட்டுக்கு வருவான். அதுக்குள்ள அம்மா ஒரு வாரம் சமாளிச்சு எழுந்து நடமாடிட்டு இருப்பா. அவளோட கையாலேயே அந்த பிரசாதத்தை 2 பேருமே சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இப்படித்தான் நடந்துட்டு இருந்திருக்கு. நாளைக்கு அம்மா நேக்கு ஒரு யோசனை தோன்றுதே, நான் பட்டணத்துக்கு போய் அவ தூங்கியே போயிட்டா. இல்லைன்னா இந்த நேரம் மறுபடியும் புலம்பி தள்ளியிருப்பா. பட்டணத்துக்கு போய் பட்டணம் எப்படி இருக்குமோ, பட்டணத்துக்கெல்லாம் போக வேண்டாம், மாயவரம் சீர்காழி சிதம்பரம் எங்கேயாவது போய் ஏதாவது. அந்த ஏதாவதுக்கு மேலே அவனால் எதையுமே சொல்ல முடியல. என்ன ஆனாலும் சரி, இனி ஒரு நாள் இந்த அன்ன வயலில் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானத்தோட பிடரியில் இருந்த தலைமுடியை கோதி குடுமி போட்டுக்கிட்டான். அவனோட மேல் துண்டால உடம்பை போத்திக்கிட்டு நிலா வெளிச்சத்தில் அப்படியே நடந்தான். கோயில் பக்கம் போயிட்டு வரலான்னு தெருவில் இறங்கி நடந்தான். அக்ரஹாரத்திலிருந்து திரும்பினதுக்கப்புறம் தாமரை குளமும் பிள்ளையார் கோயிலும் ஆலமரத்தடியும் தெரியுது. அந்த ஆலமரத்தடியில் பகலில் ஒரு சின்ன கும்பல் இருக்கும். சிறுவர்கள் கோழி விளையாடுறதுக்காக பறித்த குழிகளும் அதுக்காக கிழிச்ச கோடுகளும் நிரந்தரமாக இருக்கிறத அவன் நடந்து வந்தப்போ வெறும் பாதங்களால் உணர்ந்தான். அவன் கூட எப்பவாவது சில பேர் கூட அங்கே ஆடு புள்ளி விளையாடுவான். பிள்ளமார் தெருவில் இருந்து பெரியவர்களும் லீவுக்கு வந்திருக்கிற வாலிபர்களும் ஆலமரத்தடியில் தான் வந்து பொழுது போக்குவாங்க. சில பேர் ரகசியமாக சீட்டு விளையாடுவாங்க, பத்திரிகை படிப்பாங்க, அரசியல் சினிமா பற்றியெல்லாம் அவங்கவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ரொம்ப சத்தமாக விவாதிப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கிற இந்த பையனுக்கு அதனால் ஏற்பட்ட கேள்வி ஞானம் நிறையவே இருக்கு. அவங்க இவனையும் சில சமயங்களில் வம்பு கிழப்பாங்க. இவனோட குடுமியையும் ஜாதியையும் பிள்ளையாரையும் கூட அந்த பையங்க ரொம்ப பரிகாசம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் எப்பவும் போல அவன் சிரிச்சுட்டே இருப்பான். அவனை விஸ்வநாதன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. 12 வயசுல அந்த பிள்ளையார் கோயிலுக்கு குருக்களாக மாறியிருந்தும் கூட இப்போ அவனுக்கு 25 வயசு ஆகியும் இன்னும் அவனை குருக்களாத்து பையன் அப்படின்னு தான் அந்த கிராமமே அழைக்குது. அப்பா இருந்தப்போ அவருக்கு ரொம்ப மரியாதை. கோயிலும் அதனை சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் ரொம்ப அர்த்தம் உள்ளது அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு குருக்கள் பாத்தியதையுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சாமிநாத ஐயருங்கிறவர் தான். அப்பாவுக்கு ஒன்று விட்ட தம்பி. அவர் பட்டணத்துக்கு வேலைக்காக போயிட்டாரு. ஆனாலும் அந்த பாத்தியதை பெருமையை விட மனசு இல்லாமல் கோயில் மானிய வீட்டை அவரே வச்சுக்கிட்டு எப்பவாச்சும் வந்து பூட்டி கிடக்கிற வீட்டை திறந்துட்டு போறாரு. கிராமத்துக்கு வந்து தங்கியிருக்கிற நாட்களில் கோயிலுக்கு வந்து அதிகாரம் செய்வார். அப்பா தான் எப்பவும் குருக்கள் வேலை பார்த்துட்டு வந்தார். அப்பா திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் இறந்து போயிட்டாரு. இவன் ஆலமரத்தடியில் மாட்டுக்கார பையன்களோட கோலி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவன் கோலி விளையாடுறதே இல்லை. குருக்கள் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஆடக்கூடாதுன்னு அம்மா கண்டிப்பாக சொல்லியிருந்தா. நிராதரவாகி போயிட்ட இவனையும் இவனோட நோயாளி தாயாரையும் ஆதரிக்கிறதுக்காக ஊரு கூடி
இவனை குருக்களா நியமிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாமிநாத ஐயர் தான் அதுக்கு முன்னாடி நின்னாரு. நல்ல வேளையா பையனுக்கு ஏற்கனவே பூணூல் போட்டிருந்தாங்க. அப்போ உத்தரவாதி பிள்ளை, இப்போ இருக்கிறானே நாகபூஷணம், இவனோட அப்பா தர்மகத்தாவா இருந்தாரு. அவர் நல்ல சிவபக்தர். அவரோட அப்பா காலத்துல ஏற்பட்ட இந்த பிள்ளையார் கோயிலை அவரு தான் பார்த்துட்டு வர்றாரு. அவரு தான் விஸ்வநாதனை கேட்டாரு, என்ன ஐயரே, உங்க அப்பா கூட இருந்து எல்லாம் பார்த்துருப்பேரு, ஒழுங்கா செய்வீரா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அப்பாவை நினைச்சு கண்கலங்க தலையாட்டுனா இந்த பையன். அப்போ ஊருக்கு வந்திருந்த சாமிநாத ஐயர் இவன்கிட்ட தமிழ்ல எழுதின சில சமஸ்கிருத ஸ்லோகங்கள் புத்தகங்களை கொடுத்துட்டு 2-3 நாட்கள் அதை மனப்பாடம் செய்ய சொல்லி இவனை வதவதையா வதச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இவன் இங்க குருக்கள் பணிய ஆரம்பிச்சான். வருஷத்துக்கு இவ்வளோ நெல், இவ்வளோ தேங்காய், இவ்வளோ எண்ணெய், இவ்வளோ ரூபான்னு ஏதோ ஒரு காலத்துல நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சபடி ஒரு கடமைக்காக கடவுள் நம்பிக்கை தனக்கில்லைன்னு சொல்லிக்கிட்டே அதை கொடுக்குறான் நாகபூஷணம். சின்ன வயசுல இருந்தே ஆலமரத்தடியில உட்காந்துக்கிட்டு இவனை கேலி பண்ணிட்டு பழகினவன் தான் அந்த நாகபூஷணம். அவன் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயிச்சப்போ அவனோட மனைவியும் குழந்தைகளும் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் நடத்தினாங்க. அவனோட மனைவி 108 தேங்காய்களை இந்த குருக்கள் பையன் மூலமாவே உடைக்க வச்சா. இவனும் ரொம்ப உற்சாகமாக தான் தேங்காய்களை உடைச்சான். பிள்ளையாரையே உடைக்கணும் அப்படின்னு நாகபூஷணம் அங்கே வந்து தேங்காய் உடைக்கிற குருக்களை பார்த்து பரிகாசம் செஞ்சுதான் தன்னோட பகுத்தறிவு கொள்கையை காப்பாற்றிக்க முடிஞ்சது. குருக்கள் பையன் இதெல்லாம் ரசிச்சு சிரிக்காம வேற என்ன செய்வான்? இப்படி எதையெல்லாமோ நினைச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல ஆலமரத்தடியில கிடந்த உடைஞ்சு போய் பாதி மண்ணில் புதைஞ்சிருந்த சிவலிங்கத்துக்கு மேல உட்கார்ந்தான் அந்த குருக்கள் பையன். என்னதான் குருக்களாத்து பையனா இருந்தாலும் ஒருத்தன் எப்பவுமே சிவலிங்கத்தையேவா நினைச்சிட்டு இருக்க முடியும்? அந்த சிவலிங்கம் உடைஞ்சு போயிருந்தாலும், ஒரு பக்கம் மண்ணுல சாஞ்சு புதையுண்டிருந்தாலும் அது சிவலிங்கம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே மறந்திருந்தாங்க. அது மேல உட்கார்றது ஒரு அபச்சாரமா யாருக்குமே பட்டதில்லை. ஆனா இவனுக்கு அது படும். இவன் அது மேல உட்கார்ந்ததே கிடையாது. இப்போ இருக்கிற மனக்குழப்பத்துல அவன் அப்படி உட்கார்ந்துட்டான். அம்மா ரொம்ப பாவம். 8 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, 30 வயசுல ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு அதுல இருந்து தீராத நோயாளி. அவளுக்கு என்ன வியாதின்னு யாரும் சொல்ல முடியாது. வயிற்றுல கட்டின்னு வைத்தியர் சொன்னாரு. ஆப்ரேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அவளை சம்மதிக்க வைக்கவே முடியாது. இந்த அன்னவயல் கிராமத்தை 8 வயசுல வந்து மிதிச்சாலாம். அதுக்கப்புறம் இந்த ஊரோட எல்லையை அவ தாண்டினதே இல்லையாம். அது இந்த ஜென்மத்துல கிடையாதான். அவளோட புலம்பல்களுக்கு இடையில இப்படிப்பட்ட வைராகிய வாசகங்கள் கூட நிறையவே வரும். பையன் அதையும் ரசிப்பான். இந்த ஊரை தாண்டி போறது நிச்சயமா அவளுக்கு சாத்தியமே இல்லை. பஸ்ஸை பிடிக்கிறதுனாலே வண்டி இருக்கிறவங்க 5 மைல் வண்டி பாதையிலையும், நடந்து போறவங்க 3 மைல் ஒத்தையடி பாதையிலையும் தான் போகணும். ரயில் அடிங்கிறது 20 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். அவ ரயில் சத்தத்தை கூட கேட்டதில்லை. ஒரு காலத்துல இந்த அக்ரஹாரம் களையோடும் பொலிவோடும் இருந்தது. ஆனா இப்போ பெரும்பான்மையான வீடுகள் நம்மளோட புராதன வாழ்க்கை பெருமைகளை மாதிரியே இடிபாடுகள் ஆயிடுச்சு. நிராதரவான சில விதவை கிழவிகளும் பிள்ளைகளை எல்லாம் எங்கேயோ பறிகொடுத்து விட்டது மாதிரி பிரிஞ்சிருக்கிற 2 வயதான தம்பதிகளும், பிள்ளை இல்லாத ஒரு குடும்பமும், குருக்களாத்து அம்மாவும் பையனும், இவ்வளோதான். குழியில தேங்கின வெள்ளத்து நீர் மாதிரி இப்போ அங்க தங்கியிருந்தாங்க. அக்ரஹாரத்தை சேர்ந்த இவனோட விளையாட்டு தோழர்கள் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இவன் மாட்டுக்கார சிறுவர்களோட கோலி விளையாடவே ஆரம்பிச்சான். அந்த அக்ரஹாரத்து பையன்கள்லாம் இப்போ எங்கெங்கேயோ இருக்காங்க. எப்பவாச்சும் சிலர் நேர்லையும் நிறைய பேர் நினைவிலையும் வராங்க. அவங்கள யாரும் இவனோடு நட்பு பாராட்டுறதே இல்லை. அவனும் அதுக்காகலாம் ஏங்கினது கிடையாது. இந்த வாழ்க்கை காலையிலையும் மாலையிலையும் குளிச்சு ஜெபம் பண்ணி பிள்ளையாருக்கு அபிஷேகம் செஞ்சு விளக்கேற்றுறது, தெரிஞ்ச பாடல்களை சுதந்திரமா பாடி மலர்களை வச்சு அர்ச்சனை செய்யறது, கோயிலுக்கு வந்தவங்களுக்கு முன்னாடி கற்பூரத்தட்டை ஏந்தி விபூதி கொடுக்கறது ஒரு தொழில் அப்படிங்கிறது போன வாரம் வரைக்கும் அவனுக்கு தோணுனது இல்லை. ஆரம்பத்துல சாமிநாதையர் கொடுத்த அந்த புத்தகங்களை படிக்க சொல்லி அம்மா அவனை நச்சரிப்பா. அப்பவே ஒரு நாள் அவகிட்ட அவன் சொல்லிட்டான், அம்மா, நாங்க என்ன சொல்றேன்னு யாருமே கவனிக்கிறதில்ல. இன்னைக்கு தெரிஞ்சதையெல்லாம் நான் எந்த பாஷையில பிள்ளையார்கிட்ட முணுமுணுத்தா யாருக்கு என்ன? நீ பாடின்னு இருக்கியே,
அதையெல்லாம் கேட்டு நான் பாடுறேன். அதை விட என்ன மந்திரம் வேணும்? நான் பிள்ளையார ஒவ்வொரு தடவையும் மனப்பூர்வமாக நமஸ்காரம் பண்ணுறேன். அர்ச்சனை தட்ட என் கையில் தரச்ச என் மனசு நடுங்குது. தீபாராதனை காட்டுறச்ச நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறேன் தெரியுமா? விக்னேஸ்வரா, இவாள்லாம் இந்த குழந்தைய குருக்கள்னு நம்புறா. நான் ஒன்று நம்புகிறேன். இவா நன்னா இருந்தால் நீக்கு ஒரு குறையும் வராது. எல்லாரும் நன்னா இருக்கணும். சர்வேஜனா சிகினோ பவந்து அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு மேலே எந்த ஸ்லோகமும் நீக்கு முழுக்க வரல. உடனே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் சொல்லிடுவேன். போராதா அப்படின்னு கேட்பான். எல்லாருக்கிட்டையும் சாதுவா இருந்துக்கிட்டு தாங்கிட்ட மட்டும் இப்படி விதண்டாவாதம் பண்ணுறான்னு அம்மா நினச்சிப்பா. இப்போ கொஞ்ச காலமாக அம்மாவோட கவலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்க முடியல. அதை சீக்கிரமாக செஞ்சு பார்த்துட்டு தானும் சீக்கிரமாக கண்ணை மூடணும். ரெண்டுத்துக்கும் நேரம் வரல. இந்த குக்கிராமத்தில் குருக்களாக இருக்கிற பையனுக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது. இப்போவே இவனுக்கு வயசாகிடுச்சு. இப்படிப்பட்ட மன உளைச்சல்கள்னால சில சமயங்களில் இந்த வெண்கலப்பானை சாதத்துக்காக என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் தான் பாழாக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுப்பா அம்மா. அம்மா அம்மா, பகவானை நம்புறவா இப்படியெல்லாம் அஞ்ஞானமாக அவஸ்தைப்படலாமோ? இதே கோயிலில் குருக்களாக இருந்த அப்பாவுக்கு நீ வரலையா அப்படின்னு பையன் கேட்பான். ஆமாம், நான் வாழ்ந்தேனே. அவர் என்ன பாவம் பண்ணினாரோ அவர் பிள்ளைக்கும் அப்படி ஆக வேண்டாம். நீக்கு லட்சுமி மாதிரி ஒருத்தர் வருவா பாரு அப்படின்னு ஒரு கற்பனையிலேயே அவ சந்தோஷப்படுவா. வரலன்னா தான் என்னவா? பிள்ளையார் ஒரு ஒண்டிக்கட்டை, நானும் ஒரு ஒண்டிக்கட்டை. அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருப்பேன். வெங்கலப்பான சாதம்னு அவ்வளோ அலட்சியமாக சொல்லிட்டு ஆச்சா? அந்த சாதத்துக்காகத்தான் பட்டணத்தில் ஏக கலவரமா, பேப்பரில் கூட போட்டிருக்கான் அப்படின்னு தன்னை பார்த்து சிரிக்கிற இந்த உலகத்தையே அம்மா முன்னாடி மட்டும் பரிகசிச்சு சிரிப்பான். வெளியே இது மாதிரிலாம் அவன் பேசுவானா என்ன? ஐயோ, இதுன்னு சிவலிங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்கோமே அப்படின்னு பதறிட்டு எழுந்திருச்சான். அதை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து ஆலமரத்து நிழலுக்கு வெளியில நிலா வெளிச்சத்துல இருந்த ஒரு சுமை தாங்கி கல்லுக்கு போய் உட்கார்ந்தான். மேல் துண்டை எடுத்து தலைப்பாகைய கட்டினான். ஆலமரத்தையும் தாமரை குளத்தையும் பார்த்து அன்னவையில் ரொம்ப அழகாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப இருக்கிற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்த இந்த குருக்களாத்து பையனுக்கு இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு போன வாரம் தான் தெரிஞ்சது. சாமிநாத ஐயர் எழுதின கடிதத்தை கையில வச்சுக்கிட்டு நாகபூஷணம் இவன்கிட்ட ஒரு நாள் சொன்னான். உங்க சித்தப்பா ரிட்டையர் ஆயிட்டாராம். சம்சாரம் போனதுக்கப்புறம் பையனோட இருக்க பிடிக்கலையாம். கடைசி காலத்துல இங்க கோயில் திருப்பணி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். விஸ்வநாதன் தான் பெரிய பையனா வளர்ந்துட்டானே, இனிமேலையாவது வேற வேலை ஏதாவது செஞ்சு தாயாரை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரிதானே அப்படின்னு நாகபூஷணம் இவன்கிட்ட கேட்டப்போ சரிதானே தலையாட்டிட்டான். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். உங்க சித்தப்பா வந்த உடனே கோயிலை அவர் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு நாகபூஷணமும் சொன்னான். ஓ பேஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நீ என்னடா சொன்ன அப்படின்னு வாசற்படியில தலையை சாய்ச்சி படுத்திருந்த அம்மா இருட்டில் எழுந்து உட்கார்ந்து கேட்டா. ஒட்டு திணையில நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து வானத்தை பார்த்துட்டு இருந்த விஸ்வநாதன் சொன்னான். சரி, அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன் அப்படின்னு. அசடே அசடேன்னு அம்மா முணங்கிக்கிட்டா. வேற என்ன செய்யறதா யோசனை? நீ என்னடா குழந்தை பண்ணுவ அப்படின்னு இருட்டில் 2 உள்ளங்கைகளையும் ஏந்திக்கிட்டே கேட்டா அம்மா. அவன் அவளை திரும்பி பார்த்தப்போ இருட்டில் கவிழ்த்து வச்சிருந்த அந்த வெண்கல பானை பளபளத்தது. என்ன செய்யறது? முதல்ல அதோ இருக்கே அந்த வெண்கல பானையையும் இரும்பு சாவியையும் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னா. அப்புறம் நோக்கு படிப்பும் கிடையாது, விதரணையும் கிடையாது, நோக்கு வேற ஒன்றும் தெரியாதுடா அப்படின்னு கேட்டா. அவ சிரிச்சுட்டே சொன்னான். என்னத்தை தெரிஞ்சுட்டாமா நம்ம இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சான். என்னடா இவன் வேதாந்தம் பேசுறானேன்னு நோக்கு தோன்றதா? இந்த காலத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மதம்மா வேதாந்தத்தை பத்தி பேசவாவது முடியும் அப்படின்னா. நோக்கு என்னடா குழந்தை, நீ ரெக்க முளைச்ச பறவை, என் கணத்தையும் கழுத்துல கட்டிண்டு உன்னால பறக்க முடியுமோ? என இப்படி ஒரு ஜென்மமா பகவான் இன்னும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். நீக்கு உடம்பு மண்ணாகவும் உசுறு கல்லாகவும் ஆயிடுச்சு. பெத்தவளை இப்படி விட்டுட்டு போனா அந்த பாவம் உன்னை விடுமோன்னு நீ தவிக்கிற. பொழுது விடியறதுக்குள்ள நீக்கு உயிர் போய் என்னை இழுத்து போட்டுண்டு நீ போகணும்னு நான் தவிக்கிறேன். அதுக்கும் ஆகாம அநாத பணமா போயிடுவேனோ அப்படின்னு கேட்டா. இப்படியெல்லாம் பேசாதம்மா, எங்க இருந்தாலும் ஆதிசங்கரர் வந்த மாதிரி நான் வந்துட மாட்டேனா அப்படின்னு அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லி சிரிச்சான். அவனோட வார்த்தை அவளுக்கும் ரொம்ப இதமாக தான் இருந்தது.
அந்த இதத்துல கொஞ்சம் அமைதியாகி நம்பிக்கையோட சொன்னான். குழந்தை, ஒரு காரியம் செய்யறியா? நாகபூஷணம் ரொம்ப நல்ல பையன். நீ அவன்கிட்ட போய் நல்லத்தனமா சொல்லு, எங்க அம்மா இப்படி இருக்கா, அவளை விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கும் போறதுக்கு இல்ல, அது மகா பாவம், அவ இன்னும் ரொம்ப நாளைக்கு உசுரோடு இருக்க மாட்டா, அவ உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நானே கோயிலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டுக்கோ, அவனையே விட்டு அந்த பிராமணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி போட சொல்லு அப்படின்னா. விஸ்வநாதனுக்கு இந்த யோசனை ரொம்ப சரியா தான் தோணுச்சு. ஆனாலும் அவளோட சாவை ஒரு கெடுவா வச்சுக்கிட்டு இதை ஒரு வேலையா கேட்கறது அவனோட மனசுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. எதையோ நினைச்சுக்கிட்டு நாகபூஷணத்துக்கு எதிரா ஒரு மாதிரி போய் நின்னான். நாகபூஷணத்துக்கு இவனை பார்த்தாலே ஒரு கேலி உணர்ச்சி வந்துடும். இப்பவும் கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி விளையாட்டா எதையோ பேச ஆரம்பிச்சான். தோ பாரும், கடவுள் உண்டா இல்லையான்லாம் நேக்கு வாதம் பண்ண தெரியாது. நீக்கும் எங்க அம்மாவுக்கும் சுவாசம் விடுற மாதிரி அது ஒரு அவசியம். உமக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருக்கு, எவ்வளவோ தொல்லையும் இருக்கு. நேக்கு ஒரு தொல்லையும் கிடையாது. ஐஸ்வர்யம்னாலே ஈஸ்வர அனுகிரகம்னு பேரு. ஈஸ்வரங்கிற வார்த்தையில இருந்துதான் ஐஸ்வர்யம்னு வருது. இதெல்லாம் பெரியவா சொன்னது. நீ கல்லுன்னு நினைக்கிறத இத்தனை வயசு வரையும் பிள்ளையார்னு நம்பிட்டு புஷ்பம் போட்டுண்டு விச்ராந்தியா நான் இருக்கேன். நோக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு வெங்கலப்பான சோத்தை நம்பிட்டு அந்த பிள்ளையாருக்கு சாட்சியா என் தாயாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்ச இந்த புண்ணியத்துல நீர் நம்பினாலும் நம்பலனாலும் உமக்கும் ஒரு பங்குண்டுன்னு அம்மா உன்கிட்ட சொல்ல சொன்னான். அன்னதாதா சுகீபவன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அம்மா உசுறு இருக்கிற வரைக்கும் நானே கோயிலை பார்த்துக்கிறதுக்கு நீர் தான் பெரிய மனசு பண்ணணும்னு சொல்லி முடிச்சான். என்னப்பா இது தர்ம சங்கடமா போச்சு. அப்பவே நீ சொல்லியிருந்தா நான் அவருக்கு எழுதியிருப்பேன்ல. நீ சரின்னதுனால நானும் அவரை வர சொல்லி எழுதிட்டேனே அப்படின்னு யோசிச்சான் நாகபூஷணம். இன்னைக்கு காலையில சாமிநாத ஐயரே அன்னவயலுக்கு வந்துட்டாரு. வயது காரணமாவோ இவ்வளவு நாள் பட்டணத்துல வாழ்ந்த காரணத்தினாலேயோ என்னவோ சாமிநாத ஐயர் நாகபூஷணம் தெரிவிச்ச தகவலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு. நாகபூஷணம் கூப்பிட்டு அனுப்புனதா குருக்களாத்துக்கு ஆள் வந்து சொன்னான். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஆலமரத்தடியில ஆட்கள் நாற்காலிகள் கொண்டு வந்து போட சித்தப்பாவும் நாகபூஷணமும் வந்து உட்கார்ந்தாங்க. நீ என்ன ரொம்ப பெரியவளா ஆயிட்டதா என்னப்போ அப்படின்னு பையனை மிரட்டினாரு சித்தப்பா. சிவசிவா, பெரியவா என்ன மன்னிக்கணும், அம்மா சொன்னா அது அவர்கிட்ட சொல்லின்னு இருந்தேன் அப்படின்னு தன்னோட வாய் மீது கை பொத்தி சொன்னான் அந்த பையன். அம்மா சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னா, நோக்கு வயசாகல, உடம்ப வளைச்சு வேலை செய்ய சோம்பலா, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே நீ அர்ச்சனை செய்யற லட்சணத்தை அப்படின்னு அவரு எப்பவும் போல அவனை வசப்பாட ஆரம்பிச்சாரு. நாகபூஷணம் அந்த சமயத்துல சிரிச்சது ரொம்ப அனாவசியமா இருந்தது. சித்தப்பா, நீங்க ரொம்ப பெரியவர், அதுக்காக நான் ஆண்டவனுக்கு செய்யறத குறைச்சு சொல்றது உங்களுக்கே நன்னா இல்லை. நான் எப்படி அர்ச்சனை பண்றேன்னு அந்த விக்னேஸ்வரருக்கு தெரியும். நீங்க என்ன இவ்வளோ அவமதிப்பா பேசுறதுனால உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 60 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிள்ளையார் மகிமை தெரிஞ்சிருக்கு. நேக்கு 20 வயசுக்குள்ளே தெரிஞ்சிடுத்து. அதனாலதான் அவர்கிட்டையும் நான் அப்படி சொன்னேன். வேண்டாம்னா போயிடுறேன். மேல் துண்டையும் பூநூலையும் சேர்த்து அவன் மார்போட கைகளை இறுக்கி கட்டியிருந்தான். சாமிநாதையர் சம்பந்தமே இல்லாம எதையோ பேசிட்டு இருந்தாரு. இவனுக்கோ இவன் அப்பனுக்கோ கூட இதுல ஒன்றும் பாத்தியதே இல்லையாம். இவன் சோம்பேறியான், துப்பு கெட்டவனா, இந்த வேலையை கூட இவன் சரியா செய்யறது இல்லையாம். இவர் எவ்வளவோ தலப்பாடா அடிச்சுண்டும் இவன் அர்ச்சனை மந்திரம் கூட சரியா சொல்றது இல்லையாம். இவர் ஏன் நாகபூஷணத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறாருன்னு குழம்பி போன விஸ்வநாதன். நாகபூஷணம் ரொம்ப இளக்காரமா இவனுக்கு ஆறுதல் சொன்னான். உமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து வைக்கலாம். எதுக்கு அரையும் குறையுமா இந்த வேலையை கட்டிண்டு அலறீர், விடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு மறுபடியும் சொன்னான். நீர் எப்பவாவது வந்து சூரத்தேங்காய் உடையும். இத்தனை காலமா மந்திரம் தெரியாமலாம் நீ அர்ச்சனை பண்ற, மந்திரம் தெரியாம பூசை பண்றதை விட அப்படின்னு அவன் சொல்ல வந்ததை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நம்பிக்கையோட ஆவேசமா சீறி போனான் குருக்கள் பையன். நாகபூஷணம் பிள்ளை நாக்கு அடக்கி பேசும். அதை சொன்னதுக்கு அப்புறம் மேல வார்த்தைகள் எதுவும் வராம அவனோட உதடுகள் துடிச்சுது. உடனே தனது கோபத்துக்காக வருத்தப்படுறவன் மாதிரி குரல் இறங்கி பேசினான். அவர் என்னை கண்டிக்கலாம், நீங்க அப்படி பேசக்கூடாது பிள்ளை. உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷர். அவரு தான் எனக்கு இந்த பிள்ளையார்கிட்ட கை காட்டி விட்டாரு. உண்மையும் தான் படிக்க வச்சாரு. உமக்கு படிப்பு ஏறல, அதுக்காக உண்மை என்ன வேணுனாலும் செய்ய சொல்லலாமோ? அப்படிலாம் எந்த தொழிலையும் கேவலமா பேசப்படாத பிள்ளை அப்படின்னு தன்னோட கோபத்தால தானே பயந்துகிட்டு நாகபூஷணத்துக்கு புத்திமதியும் சமாதானமும் சொன்னான்.
நான் தெரியாதனமாக ஏதாவது செஞ்சிருந்தா பெரியவா மன்னிச்சுக்கணும். தோ இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சித்தப்பாவுக்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் வெங்கல பானையையும் கோயில் சாவியையும் கொண்டு வந்தான். வீட்டுக்கு போனப்போ என்னடா குழந்தை சொன்னா அப்படின்னு அம்மா விசாரிச்சதை கூட அவன் காதில் போட்டுக்கவே இல்லை. சாவியை சித்தப்பாவோட கையிலையும் பானையை அவர் பக்கத்துலையும் வச்சுக்கிட்டு அவன் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம்தான், இந்த அன்ன வயலை நீ ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ள வைராக்கியமா இருந்தான். அம்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே புலம்புனான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் தூங்குனது மாதிரி இன்னைக்கு அவனால் தூங்க முடியல. தூங்குனா ஒரு நாள் ஆயிருமே, அவகிட்ட சொல்லாமலே போகிறது தான் உசிதம் அப்படின்னு சுமை தாங்கில இருந்து இறங்கி வீட்டுக்கு திரும்பினான். ஆற்றுல அரிசி இருக்கு, அம்மாவுக்கு மட்டும்தானே, ஒரு மாசத்துக்கு தாராளமாக வரும். பக்கத்தில் உதவிக்கு அவளை மாதிரியே மனுஷா இருக்கா. பட்டணத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகாமல் மாயவரம் சீர்காழின்னு எங்கேயாவது போய் ஏதாவது அப்படின்னு அவன் நினைக்கும் போது, ஏதாவது என்ன, ஒரு காஃபி கிளப்பில் போய் மாவாட்டி கூட பிழைக்கிறது அப்படின்னு தெம்பா நினச்சிக்கிட்டான். வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த அம்மாவோட பாதங்களை தொடாமலே அவளை வணங்கிக்கிட்டு, எங்கே இருந்தாலும் ஆதிசங்கரர் மாதிரி வந்துட மாட்டேனான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேடிக்கையாக சொன்னதை மனப்பூர்வமாக சொல்லிக்கிட்டான். சாமிநாத ஐயர் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் முடிச்சுட்டு வெங்கலப்பானை மேலே ஈரத்துணி போட்டுக்கிட்டு திரும்பி வரும்போது அக்ரஹாரத்து கிழவி ஒருத்தி சொன்னான், இந்த குருக்களாத்து பையன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு, அவன் அம்மா அழறா, பாவமா இருக்கு அப்படின்னா. சாமிநாத ஐயருக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. நேத்தைக்கு அவன் சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு 60 வயசுல தெரிகிற மகிமை எனக்கு 20 வயசுல அப்படின்னு சொன்னானே, அந்த வார்த்தைகள் அவருக்கு நல்ல மனசுல தச்சிருந்தது. அதுக்கும் மேல அந்த நாகபூஷண பையன் கொஞ்சம் மரியாதை தவறி பேசினப்போ அவனை நம்மாத்து பையன் நல்ல சரியா கொடுத்து அடக்குனானே அப்படின்னு ஒரு பாராட்டு உணர்வும் இருந்தது. விஸ்வநாதன் வீட்டு வாசப்படியில் வந்து நின்று உள்ள தலை நீட்டி மன்னி மன்னி அப்படின்னு கூப்பிட்டாரு. படுத்து கிடந்த அம்மா முக்காட்டை இழுத்து விட்டுக்கிட்டு ஆறுது அப்படின்னு எழுந்து போனான். நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த திணையில உட்கார்ந்தாரு ஐயர். இந்த குழந்தை எங்க போய் நிற்கும், அவனுக்கு லோகமே தெரியாதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தா அம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நானும் அவனை அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவன் மகா சமர்த்து. அவன் குழந்தையா இருக்கிறது ஒன்றும் குத்தமில்லை, வாக்கும் மனமும் சுத்தமா இருக்கே, போராதோ. நீங்க வேணும்னா பாருங்கோ, அவன் சௌக்கியமா சீக்கிரமா வருவான். சித்தமின்னு அவனை நினைச்சுட்டே நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணினேன். எப்படி அவனை நினைக்காம இருக்க முடியும்? 10 வயசுல இருந்து தான் பிஞ்சு விரலால அவரை தொட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கானே, அது மாதிரி என்னென்னவோ செஞ்சுட்டு கடைசி காலத்துல என் பாவத்தை பிள்ளையார் தலையில கழுவ வந்திருக்கிற என் கையில பண்ற அபிஷேகம் விநாயகருக்கு உகக்குமா? அந்த கையாகுமா என்னோட கை அப்படின்னு அவனை புகழ்ந்து பேசிக்கிட்டே பேச்சுவாக்குல, இந்தாங்க மன்னி, பிரசாதத்தை உள்ள எடுத்து வைங்க அப்படின்னு மறக்காம சொன்னாரு சாமிநாத ஐயர். இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.